முத்து அந்த ஆட்களை துரத்தி கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுதே அங்க அருண் பாத்துறாங்க. அருண் கிட்ட விஷயத்த சொல்லி எப்படியாவது அவனை பிடிச்சிருன்னு சொல்லி அனுப்பிவிட அருண் அந்த ஆட்களை பின் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் செய்றாங்க. இதுக்கு இடையில முத்து கார் எடுத்துட்டு அவங்க எங்க பக்கமா போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே பின் தொடர்ந்து போறாங்க. அருண் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆட்களை மடக்கி பிடிச்சது மட்டும் இல்லாம கிறிஷ அவங்க கிட்டேருந்து காப்பாற்றவும் செய்றாங்க. பப்ளிக்ல இந்த பிரச்சனை நடக்கிறதுனால அங்க இருக்கவங்க எல்லாருமே இதை சோசியல் மீடியாவில் பகிர செய்ய அந்த நேரத்தில் மீடியாவிலேருந்து எல்லாருமே அருணை பேட்டி எடுக்க வந்துடுறாங்க. எப்படி சார் ஒரு பையனை கடத்திருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுவும் இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த பையனை தனியால இந்த கும்பல் கிட்டேருந்து காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அருண் கொடுக்குற பேட்டி முத்து மீனானு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சியை கொடுக்க செய்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட தாமதிக்காத மீனா மீடியானு கூட பார்க்காம பொது இடத்துல வச்சு அருண் கணத்தில் பலர்விடவும் செய்கிறாங்க. அதாவது அருண் அந்த மீடியாக்காரவங்க கிட்ட சொல்கிற விஷயந்தான் அப்படி. அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாரும் மீடியாவில் பேட்டி எடுக்கிறாங்க. ஏற்கனவே இப்படி தான் ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு, அதனால் சஸ்பெண்ட் கூட ஆனீங்க. ஆனால் இந்த தடவை அதெல்லாம் நீங்கள் தோற்கடிக்கிற விதமாக இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கீங்க. இந்த சின்ன பையனை ஒரு கடத்தல் கும்பல் கிட்டேருந்து காப்பாற்றிருக்கீங்க, தனியாளாக போராட்டிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார் சொல்லி பாராட்டவும் செய்கிறாங்க. இந்த பையன் யார், இவங்க பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடுச்சான்னு சொல்லி கேட்க பாவம் இந்த சின்ன பையனுக்கு சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இல்லை, தெரிஞ்சவங்க வீட்டில் தான் இந்த பையன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அந்தவே இவனுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்ல போனால் இவன் அவன் பாட்டி கூடவோ இல்லை அவங்க அம்மா அப்பான்னு யாராவது உயிரோடு இறந்திருந்தா அவங்க கூட இறந்திருந்தா கூட இவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இவங்க பாட்டி தனக்கு தெரிஞ்ச குடும்பம் தானேன்னு சொல்லி அந்த ஃபேமிலியில் இந்த பையனை கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஆனால் கடைசியில் குழந்தைய கடத்தினவன் யாரு தெரியுமா, அந்த குடும்பத்தில் இருக்க முத்துன்ற ஒரு ஆளுக்கு எதிரியாக இருந்தவன் தான். அவன் பேரு கூட தினேஷ் தான். ஏற்கனவே அந்த முத்து பல தடவை இவன் கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான். பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லை, இவனை பல தடவை போலீஸ்ல இங்க ஒப்படைக்கவும் செஞ்சிருக்கான். 2 பேருக்கும் இருந்த பழைய பகையால தான் இன்னைக்கு அந்த பையனை கடத்துற நிலைமைக்கு வரவும் செஞ்சிருக்கான். இந்த முத்துவால அவன் கேட்குற 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். 2 லட்சம் பணம் இப்போ அவனுக்கு, அதாவது கார் ஓட்டுற ஒருத்தருக்கு கஷ்டமான விஷயம் தானே. அப்படி அந்த பணத்துக்கு பதிலாக துணியை கொண்டு போய் வடிச்சா கடைசியில் என்ன ஆகும், அந்த பையனை கொலை பண்ண கூட இந்த மாதிரியான ஆட்கள் தயங்க மாட்டாங்க. இவனுங்களை பிடிச்சு அடிச்சு உதைக்கும் போது தானே விஷயமே தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னா தாமதிக்கவே கூடாது. பட் இவங்க எதையுமே செய்யாமல் அவங்க இஷ்டத்துக்கு குழந்தையை காப்பாற்றுறன்ற பேரில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் இது அவங்க குழந்தை இருந்திருந்தா இந்த ரிஸ்க் எடுத்திருப்பாங்களா? படிக்கலைன்னா கொஞ்சமாவது ஜென்ரல் நாலேஜ் இருக்க வேணாமா? கார் டிரைவர் தானே, இதெல்லாம் எங்கே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு முத்துவை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மீனா ரொம்ப கோவத்தோட அங்கேருந்து கிளம்ப, மீனா எங்கே மீனா போகிறேன்னு சொல்ல, நீங்கள் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க. முத்து இதை பார்த்துட்டு இருக்கும்போது வேற வழி இல்லாமல் மீனா பின்னாடியே போகவும் செய்கிறாங்க. என்னங்க இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அங்கே விஜயா சொல்ல, அவன் உண்மையை தானமாக சொல்கிறான்னு அங்கே நிற்கிற அந்த மனோஜும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எது என்னவோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ வீடு சேர்ந்தியா, அதுவே எனக்கு போதுண்டா மனோஜ் அப்படின்னு அங்கே விஜயாவும் சொல்ல, இதை கேட்ட மனோஜும் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இந்த அருணுக்கு எப்போதுமே முத்து மேலே ஏதாவது ஒரு ஈகோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு ரொம்ப கோவத்தில் இங்கே ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. நேராக அந்த மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க அருண் முன்னாடி போய் நிற்கிறாங்க. இங்கே மீனா அந்த மீடியாக்காரங்க முன்னாடி உள்ளே போக, யார் நீங்கள் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க, நான் யாருன்னு தெரியும், கிறிஷை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை இங்கே வாங்கிக்கவும் செய்கிறாங்க. நீங்கள் தான் கிறிஷோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க, இது வரைக்கும் கிறிஷுக்கு அம்மா அப்பான்னு சொல்லிக்க யாரும் இல்லை, அவனை எங்கள் பாதுகாப்பில் அவங்க பாட்டி விட்டுட்டு போனாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இவருக்கும் இந்த பையனை கடத்திட்டு போன அவனுக்கும் இருக்க பிரச்சனையால் ஒன்றும் இந்த குழந்தைய அவர் கடத்தலை. எல்லாமே இவர் என் புருஷன் மேலே இருக்க பகையை தீர்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பொய்யான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு அங்கே நிற்கிற அருண் மீனாவை பார்த்து கண்ணை காட்ட, மீனா ரொம்ப கோவத்தில் இங்கே கொந்தளிக்கிறாங்க. படிக்காதவன் கார் டிரைவர்னு ஒருத்தவங்க வேலையையும் தகுதியையும் மட்டப்படுத்தி பேசினா மட்டும் நீ முன்னேறிட முடியாது. உன்னுடைய இந்த போலீஸ் ட்ரெஸ் உன்னை இங்கே நிற்க வச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் உன்னோட படிப்பு, மற்றபடி உன்னுடைய எண்ணங்கள் எதுவுமே கிடையாது, அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, மேடம் என்ன மேடம் இப்படி நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியை மீடியா முன்னாடி இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் புருஷனை அசிங்கப்படுத்துறப்ப இதே மீடியா தானே இங்கே நின்றுட்டு இருந்தது, அப்போ ஏன் என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கலே, ஏன்னா எல்லாரும் படிச்சோன்ற ஒரு அகம்பாவம், அதனால தானே ஏன் புருஷன் படிக்கலைனாலும் நல்ல நல்ல பண்புகளை எங்கள் கற்று வச்சிருக்காரு, அது மூலமாக என்ன செய்யணுமோ
செஞ்சுட்டு இருக்காரு. கிறிஷை காப்பாற்ற சொன்னதே இவர் தான். ஆனால் அதை மட்டும் ஏன் இங்கே மீடியா முன்னாடி சொல்ல மாட்டாரு? சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படின்றத தாண்டி இவருக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ தானே காரணம். இங்கே பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த பையன் என் புருஷன்கிட்ட இருந்தா நல்ல பழக்க வழக்கம் கற்றுக்க மாட்டான். என் புருஷன் மாதிரியே ரவுடி ஆகிடுவான். என் புருஷன் மாதிரியே இங்கே எல்லார்கிட்டையும் பிரச்சனைக்கு போவான். இப்படிப்பட்ட பேட்டியெல்லாம் இங்கே கொடுக்கறதுக்கான தகுதியும் உரிமையும் இவருக்கு யார் கொடுத்தது? முதல்ல மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி தான் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாத இவருக்கு இவரை பற்றியே இவருக்கு முழுசாக தெரியாதப்போ என் புருஷனை பற்றி மட்டும் இவர் என்னத்தை சரியாக கற்றுட்டு இருந்திருக்க போகிறாரு அப்படின்னு மீனா சொல்ல, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மீடியாவில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே கேள்வி கேட்குறாங்க மீனாவை பார்த்து. மீனா ஒரே பதில் தான், சரியான விஷயத்தை இங்கே தெளிவாக எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் கிருஷிக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிருஷிக்கு இனி அம்மா அப்பாவா நாங்கள் இருக்க போகிறோம். கிருஷை நாங்கள் சட்டப்பூர்வமாக தத்தை எடுத்துக்க நாங்கள் 2 பேருமே தயாராக தான் இருக்கோம்னு சொல்லும்போது அங்கே நினைக்கிற முத்து இதை கேட்டு அதிர்ந்து போக முத்து பக்கத்தில் வர இங்கே மீடியாவில் இருக்கவங்க, என்ன சார் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? உங்களால் தான் கிருஷிக்கே ஆபத்துன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் உங்கள் மனைவி இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதுக்கான பதிலை நானே சொல்கிறேன். இன்னைக்கு கடத்திட்டு போனவன் என் புருஷன் சம்மந்தப்பட்டவரா கிடையாது. அவனை அடித்து விசாரிச்சாலே உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. ரோஹிணி இதில் பாதிக்கப்பட்டாலும் சரி, இனி ஏன் புருஷனை நான் எந்த இடத்துலையும் தலை குனிய விட மாட்டேன்ற மாதிரி மீனா நின்றுட்டு இருக்காங்க. முதல்ல அவன் யாரு, எதுக்காக கடத்தினான்றத ஸ்டேஷனில் இருக்கவங்கள விசாரிக்க சொல்லுங்க. உண்மை என்னன்னு அவனே இங்கே வெளியில் சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்கே ஏன் கடத்தினா எதுக்காக கடத்தினான்னு உங்களுக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல, சார் இவங்க சொல்கிறது உண்மை தானே சார்? உங்கள் பழைய பகையை நீங்கள் காரணம் காட்டி ஒருத்தவங்க மேலே தப்பான பழைய போடுறதும் தவறு தான் சார் அப்படி நாங்கள் இருக்கவங்க சொல்ல, என்ன முத்து உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து இப்படி உன்னை நல்லவனு நிரூபித்து காட்டுறியான்னு சொல்லி, இதெல்லாம் உனக்கு வெக்கமா இல்லை? இதெல்லாம் உனக்கு கோழைத்தனமாக தெரியலைன்னு சொல்லி கேட்குறப்பயே அங்கே நிற்கிற மீனா கோவம் வந்து பல்லான்னு ஒரு அறையை அந்த அருண் கணத்திலே விடவும் செய்ய அங்கேருந்து விலகி போன மீடியா திரும்பி பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. என்ன என் புருஷனை பார்த்தா உனக்கு அவ்வளோ இலக்காரமாக தெரியுதா? அவர் என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவரை இந்த அளவுக்கு கேள்வி கேட்குறேன். அவரை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை முதல்ல உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க மீனா. அதுக்கு பதில் பேச முடியாமல் நின்றுட்டுருக்காங்க இங்கே அருணும். சொல்லப்போனால் கிருஷ்ணை காப்பாற்றினதே என் புருஷன்தான். ஆனால் அப்பையும் அவருடைய நல்ல பேரை தட்டி பறிக்கிறதான உன்னுடைய வேலையாகவே இருக்கு. கரெக்டான நேரத்தில் அங்கே வந்து கிருஷ்ணை காப்பாற்றி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த ரவுடி பசங்களை அடிச்சிட்டு இருந்த நேரத்தில் தானே நீ இந்த மாதிரியான பேட்டிகள் எல்லாத்தையுமே கொடுக்கவும் ஆரம்பித்தேன். இங்கே பார், உனக்கும் சரி உன்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் சரி நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், கார் டிரைவர்னா அவ்வளோ ஏளனமானவங்க கிடையாது. கார் டிரைவர் என்ன நினச்சா என்ன நடக்குன்றதும் உனக்கு தெரியும். இனிமே எந்த இடத்துலையும் ஒருத்தவங்களுடைய வேலையை பார்த்து தரைக்குறைவாக பேசினா அப்போ உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு மீனா தெளிவாக வெளிப்படையாக பேசவும் செய்கிறாங்க. கிருஷியை கூட்டிக்கவும் செய்கிறாங்க. இங்கே பார், கிருஷி இனிமேல் எங்களுடைய பையன். எங்ககிட்ட வளர்ந்தா அவன் வளர்ப்பு சரியாக இருக்காது. அவன் எங்ககிட்ட இருந்தால் அவன் ரவுடிசமாக தான் வளருவான். இந்த மாதிரி எண்ணத்தையெல்லாம் தூக்கி நீ குப்பையில் போட்டே ஆகணும். இனி எப்படி இந்த கிருஷ் எங்ககிட்ட இருக்கான், அவனை எப்படி நாங்கள் ஒரு நல்ல மனுஷனாக படிக்க வச்சு எந்த நிலைமைக்கு கொண்டு வரோன்றத நீ பார்த்துக்கிட்டே இரு. அது நடக்க தான் போகுது. என் புருஷனை கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நீ இனிமேல் வெட்கி தலை குனிஞ்சு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிருஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்துவுக்கு மீனா பேசின அத்தனை விஷயங்களும் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுக்குற வகையில் இன்னொரு பக்கம் இந்த கிருஷை எதுக்காக அவன் கடத்திட்டு போனான், உண்மையிலே அவங்க சொல்கிறது உண்மையாக தானே இருக்குமேனா? அந்த தினேஷுக்கும் எனக்கும் தான் ஏற்கனவே பிரச்சனை இருக்கேன்னு சொல்ல, நீங்கள் எதுக்குங்க தேவையில்லாத சில விஷயங்களை போட்டு உங்களே காயப்படுத்திட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்குள்ளே போக வீட்டில் எல்லாரும் கிருஷ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போன எங்கள் ரோஹிணி, என்ன மீனா நீங்கள் திடீர்னு இப்படி சொல்லிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, வேற எப்படி பேச சொல்கிறீங்க? உங்களால் என் புருஷன் அவமானப்பட்டு நிற்கணுமா? ஒவ்வொரு இடத்துலையும் அவரை அவமானப்படுத்திட்டு நான் உங்களுக்காக தப்பு செய்கிற உங்கள் கூட எப்போதுமே துணையாக நிற்கணுமா? இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் உண்மையை சொல்வீங்களா மாட்டிங்களான்னு நான் இனி உங்ககிட்ட கேட்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுக்கணுன்றது எனக்கு தெரியும். அதை நீ சொல்லி தான் செய்யணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. கிருஷி விஷயத்தில் நான் இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன். என் புருஷன் இனி எந்த இடத்துலையும் அவமானப்படக்கூடாதுன்னா கிருஷியை நாங்கள் வளர்க்குறதுல தான் சரியாக இருக்கும். உண்மையே சொன்னால் கிருஷி உங்ககிட்ட இருந்தால் தான் உன்ன மாதிரியே வளருவான். உன்ன மாதிரி போய் பித்தலாட்டம் இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் அவனுக்கும் சொல்லி கொடுத்துருவேன். அவனுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிற விஷயமே வேற அப்படின்னு மீனா சொல்ல, அந்த கேட்ட ரோஹிணி அப்படியே அதிர்ந்து போய் வாயடிச்சு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் தினேஷ் அடிக்கிற அடியில் உண்மை உளறிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் இங்கே ரோஹிணிக்குள்ளே இருக்கவும் செய்து அந்த நேரத்தில் அங்கே ஸ்டேஷனில் இருக்கவங்க
அந்த தினேஷை போட்டு அடி வெளுத்துவாங்க. இன்னொரு பக்கம் அருணை போட்டு இங்கே பயங்கரமாக டூஸ் விட்டுட்ருக்காங்க இங்கே போலீஸும். என்னையே நினச்சிட்ருக்கோம் மனசில் ஏற்கனவே இப்படி தான் முத்து கூட ஏற்பட்ட பிரச்சனையால் மீடியா வரைக்கும் போய் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நின்று ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆகி போனது உனக்கு ஞாபகம் இல்லையா? குழந்தை விஷயத்துலையும் அதே மாதிரி ரிஸ்க் எடுத்திருக்கேன். உன்னால் நம்ம ஸ்டேஷனுக்கு கெட்ட பேர் தான். இங்கே பாரு அருண், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவே தெரியாது. இவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சா? இவனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குது. இது வரைக்கும் எத்தனை குழந்தைகளை கடத்தி இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்கான், என்ன காரணத்துக்காக குழந்தைகளை கடத்துறான், இது எல்லா டீட்டெயில்ஸும் நீ அவனை எப்படி அடிப்பியோ என்ன பண்ணுவியோ தெரியாது. எல்லா விஷயங்களும் எனக்கு வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் போலீஸும். அதனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்கள் அருண் மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க. மொத்த பேட்டியும் பார்த்த சீதாவுக்கே பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. சீதா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப கோவத்தில் தான் இருக்காங்க அருண் மேலே. வீட்டில் மீனாவும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எங்கள் ரோஹிணி கிட்ட சொன்னதுனால ரோஹிணி தலை குனிஞ்சும் இன்னொரு பக்கம் கிருஷி நம்மளை விட்டு மொத்தமாக போயிடுவானோன்ற ஒரு பயமும் அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது.